ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா, பால் பழம்லாம் கொடுத்து அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. செஞ்சு முடிச்சதுமே வந்து ரூம்குள்ளார போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து, என்ன ஐஸ்வர்யா சேதுவை கல்யாணம் பண்ணிக்கின ஆயா வேலை தான் பார்க்கறதுக்கு சேது உனக்கு கரெக்டாக கல்யாணம் பண்ணியிருக்கான். இதை நினைக்கும் போது சிரிப்பு சிரிப்பாக வருது. என் பொண்ணு இதிலேருந்து தப்பிச்சுட்டான்றாங்க. அந்த குழந்தைக்கு நீ ஆயா வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும். உச்சா போனாலையும் பாத்ரூம் போனாலும் க்ளீன் பண்ணுற வேலை அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டு அங்கேருந்து போகும். பாருங்க ஆண்டி அவங்களன்றாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டு அதெல்லாம் காதலே போட்டுக்காது சரியான்றாங்க. நீ அதுக்கு அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பொறாம, அவங்களுக்கு பொறாமையில தான் அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா நீ எடுத்துக்காது சரியான்றாங்க. நீ கூலா இருக்கிறத பார்த்துக்கோ அப்படின்ட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அம்மா அடுத்து என்னம்மா பிளான்ன்றாங்க. அடுத்து என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குன்ற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி விடுவாங்க. அப்புறம் ஐஸ்வர்யாவும் ரெடிட்டு வராங்க. ஐஸ்வர்யா, இதுதான் நல்ல ஒரு சான்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா சேதுவா உன்னுடைய வழிக்கு நீ கொண்டுட்டு வரணுன்றாங்க. அவன் உன்னை விட்டு வேலைக்கு போனாலும் நீ எப்படி அவனை தான் வழிக்கு கொண்டு வரன்றதுல தான் இது எல்லாமே இருக்கு சரியான்றாங்க. அவனை உன் வழிக்கு நீ எடுத்துட்டு வான்றாங்க. கவலையே படாதீங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததா சேது, மேல உனக்காக ஐஸ்வர்யா வெயிட் பண்றா, நீ போன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தமிழ் செல்வி மலருக்கு கால் பண்றாங்க. சொல்லு தமிழ், என்ன புது மாப்பிள்ளை அதுக்குள்ள இப்போ கல்யாணம் முடிஞ்சதும் ரூம்குள்ளார போயிட்டாங்களா, அவ்வளோ அவசரமோ அப்படின்ட்டாங்க. ஆனா எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல. இனிமேல் அவங்க நம்பி இருக்க மாட்டேன். என் குழந்தை எப்படி தனியா வளர்க்கணுன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மலருமே ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.